இருக்கிற ஒரு 20 வயசு பையன் எல்லாத்தையுமே ஒரு உடனடி தீர்வை நோக்கியே போகிறாங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு உடனடி தீர்வு தர ஒரு திருக்குறள் இல்லைன்னா அதோட பொருள் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க? உடனடி தீர்வு இல்லை, அவங்கள ஆழ்ந்து கவனிக்க வச்சா தான் சொல்ல முடியும். எப்படின்னா, திருக்குறளில் இல்லாத விஷயம் இல்லை, அது எல்லாம் இருக்குது. அதை உள்வாங்கணும். இப்போ உதாரணமாக இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அதை அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். வள்ளுவர் சொல்லிருக்காருங்கிறத பத்திரம் நான் பரிமேலகர் உரையை வச்சு நான் ஒப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. கதை வடிவில் சொல்லலாம். நான் இதில் சுட்டி டிவியில் குழந்தைகளுக்காக இது பேசிட்டு வந்தேன், திருக்குறள். இந்த அந்த குழந்தை பொம்மியும் திருக்குறளும். அது என்ன லாபம் வந்துச்சுன்னு கேட்டால், நான் ஒரு பெரிய கல்யாண வீட்டில் பேசி முடித்தப்போ ஒரு 6 வயசு குழந்தை என் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் டிவியில் வருவீங்கள்ல, திருக்குறள் சொல்லுவீங்கள்ல அப்படின்னு கேட்டுச்சு. இந்த 6 வயசு குழந்தைய எனக்கு அடையாளம் காண வச்சது அந்த இடம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்ன்ட்டு, இன்னான்னா என்ன அப்படின்னு ஒரு முயல் குட்டி கேட்கும். அதில் கார்ட்டூனுக்கு நடுவில் நான் பேசுவேன். அப்போ நான் இன்னான்னா துன்பம், இப்போ உதாரணமாக அப்படின்னு நான் கதை சொல்லுவேன். இதுபோல் ஒரு கதை மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கலாம். இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுகிறப்ப என்ன சொல்லலாம்னா, ஒரு அப்பாவும் பையனும் போகிறாங்க, குளக்கரை நிறைய மலர்கள் இருக்குது. இப்போ பையன் கேட்குறான் அப்பாட்டா, அப்பா இந்த மலர் இருக்கே, இதனுடைய இந்த தண்டோட உயரம் என்னன்னு கேட்குறான். உடனே அப்பா சொல்கிறாரு, என்னடா ஒரு 7 மீட்டர் இருக்கும் அப்படின்னு. 7 மீட்டர் தான், 7 3 21. அவன் என்ன பண்ணுறான், எதுக்கும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு மெதுவாக போய் பார்த்து, எப்பா இப்போ பார்த்தா 5 அடி தான் இப்போ இருக்குன்னு. சரியாக தான்டா சொன்னன்றாரு. இல்லைப்பா அப்படின்னு கொஞ்சம் தூக்கி பார்த்துட்டு 7 அடி இருக்குதுப்பா அப்படின்னா. கரெக்டுன்றாரு. அப்புறம் என்ன பண்ணேன், இழுத்துட்டு வந்துட்டான், 15 அடி இருக்குது. என்னப்பா 15 அடி இருக்குன்னு? கரெக்டான்றாரு. என்ன 3 ஆன்சர் சொல்கிறியாப்பா, எது கரெக்டுங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா தம்பி, தண்ணிடா. இந்த தண்ணி உயர 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 இந்த மலர் உயரும்.